இந்த வீடியோவில் நம்ம காமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். காமெண்ட்ஸ் ப்ரொவைட் டிஸ்கிரிப்ஷன் இன் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம ப்ரோக்ராம்ஸில் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுதுவோம். அதை என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கும் ஃப்யூச்சரில் ஆர் நம்ம ப்ரோக்ராமை லேட்டராக படிக்கிறவங்களுக்கும் புரியும், என்ன பண்ணியிருக்கோன்னு புரியும். அதுக்கு காமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் ஆர் காமெண்ட்ஸ்லாம் தே டு நாட் கெட் எக்ஸிக்யூட்டட். தே ஆர் ஜஸ்ட் ஹெல்ப்ஃபுல் காமெண்ட்ஸ் தட் யூ புட் இன் த ப்ரோக்ராம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுமே ஒழிய அது ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகாது. அதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராமில் பார்க்கலாம். 2 டைப் ஆஃப் காமெண்ட்ஸ் இருக்குது, சிங்கிள் லைன் அண்ட் மல்டி லைன். அந்த 2 எக்ஸாம்பிளுமே நம்ம இந்த எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் போய்ட்டு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். comments.py. இப்போ ஒரு ரியல் எக்ஸாம்பிளோடய பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு வேரியபிள் டிசைட் பண்ணுவோம், side ஈக்குவல்ஸ் 20. அண்ட் தென் இப்போ நம்ம ரிசல்ட் ஈக்குவல்ஸ் side மல்டிப்ளைட் பை side. அகெயின் இந்த மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிசல்ட்டுங்கிற ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணுறோம். அதில் இந்த சைடை மல்டிப்ளை பண்ணுறோம், சைட் இன்ட்டு சைட் அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுறோம். இது எப்போ பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதோட ஃபார்முலா சைட் ஸ்கொயர். ஸோ இப்போ சைட் இன்ட்டு சைட் பண்ணோன்னா ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கிறோம். இப்போ அதுதான் இந்த ப்ரோக்ராமோட கோல்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்யூச்சரில் நம்ம இதை படிக்கிறோன்னா என்ன பண்ணியிருக்கோன்னு நமக்கு புரியாது. நம்ம ஏரியா தான் கால்குலேட் பண்ணுறோம், புரியாது. ஆர் யாராவது இதை ரீட் பண்ணும்போது கூட தெரியாது. அப்போது நம்ம ஒரு காமெண்ட் ஆட் பண்ணோன்னா நமக்கு ரீட் பண்ணும்போதோ இல்லை அடுத்தவங்க ரீட் பண்ணும்போதோ அந்த இது புரியும். இப்போ இந்த வேரியபிளை நம்ம ஏரியானே சேவ் பண்ணியிருந்தாலும் எதோட ஏரியாவை கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது கிளியராக தெரியல, ரைட்? ஸோ இப்போ அதுக்கு பதிலாக இங்கே ஹேஷ் போட்டு calculating the area of a square அப்படின்னோன்னா இதுதான் காமெண்ட், சிங்கிள் லைன் காமெண்ட். காமெண்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் ஆகணும்? இந்த ஹேஷ் போட்டோன்னா வாட் எவர் ஃபாலோஸ் தட் ஹேஷ் இன் தட் லைன் இஸ் அ காமெண்ட்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இந்த லைன் பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணாது. ஏன்னா பைத்தானுக்கு தெரியும் ஹேஷில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இது ஒரு காமெண்ட்னு. ஸோ இந்த காமெண்ட்டோட மெயின் பர்பஸ் என்னென்னா, எக்ஸிக்யூஷனில் எந்த சேஞ்சும் இருக்காது. பட் ஃப்யூச்சரில் நமக்கு படிக்கும்போது ஓகே நம்ம இதை இங்கே ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கால்குலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியும். ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம காமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி சும்மா பார்க்கலாம். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ 400 கரெக்டாக ஏரியா டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இந்த லைனால் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷனில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பட் நமக்கு படிக்கும்போது தெரியும் ஓகே அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணுறோன்ட்டு. இப்போ சம்டைம்ஸ் நம்ம காமெண்ட்ஸ் லாங்காக இருக்கலாம், மல்டிபிள் லைன் போகலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 3 கோட்ஸ் போட்டிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆட்டோமேட்டிக்கலாக இன்னொரு 3 கோட்ஸ் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ என்டர் பண்ணால் நம்ம இதுக்குள்ளே திஸ் இஸ் அ மல்டிபிள் லைன் காமெண்ட் சும்மா டைப் பண்ணுறேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஒரு மாதிரி ரெட் கலரில் கொடுக்குது. அப்படின்னா இதெல்லாம் காமெண்ட் தான், இது எதுவுமே ரன் ஆகாது நமக்கு. ஸோ அகெயின் இப்போ பிரிண்ட் சும்மா ஒரு பிரிண்ட் ஹலோ போடுவோம், சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணுவோம். அகெயின் நமக்கு ஹலோ பிரிண்ட் ஆகிருக்கு, அப்புறம் இந்த ஏரியா பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த லைனும் ஒன்றும் எக்ஸிக்யூட் ஆகலை, இந்த லைனும் எக்ஸிக்யூட் ஆகலை. பிகாஸ் ரெண்டுமே காமன் தான். இது சிங்கிள் லைன். இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பெருசாக டைப் பண்ண போகிறோம், மல்டிபிள் லைன்ஸ் போகும் அப்படின்னா அப்போ எல்லா லைனுக்கும் ஹேஷ் போடாமல் நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் லைன் காமெண்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே டைப் பண்ணுற எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகாது. பட் அகெயின் நீங்கள் அந்த ஹேஷ் போட்டு இந்த 3 ஹேஷ் கொடுத்துக்கலாம் இந்த லைனுக்கு. பட் இந்த மல்டி லைன் காமெண்ட் இன்னும் கொஞ்சம் க்ளீனராக இருக்கும், ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் காமெண்ட்ஸ் இன் பைத்தான். நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது ஆஸ் மச் as பாசிபிள் நம்ம காமெண்ட்ஸ் என்டர் பண்ணணும். அது நல்ல ப்ராக்டிஸு. பிகாஸ் நம்ம ஒரு டைம் ப்ரோக்ராம் எழுதுவோம், அது மெனி இயர்ஸ் யூஸ் ஆகலாம். நம்மளை தவிர வேறு யாராவது அந்த கோடை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம், மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்போ நீங்கள் காமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு புரியும் நம்ம கோடில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ வேறெவர் பாசிபிள் எங்கெல்லாம் நம்ம நம்மளோட லாஜிக்கோ கால்குலேஷனோ எக்ஸ்பிளைன் பண்ணமோ அங்கெல்லாம் காமெண்ட் என்டர் பண்ணுறது இட்ஸ் a வெரி குட் ப்ராக்டிஸ். எக்ஸிக்யூஷனில் எந்த இம்பேக்ட்டும் இருக்காது. ஸோ இது ஜஸ்ட் ரீடபிலிட்டிக்கு தான். அதனால் as much as possible நம்ம காமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது குட் ப்ராக்டிஸ். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லை ஃபீட்பேக் இருந்தாலும் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சேனலில் வர ஃப்யூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.